இத்தனை பட்டும் நீங்க என்ன திருந்தலையே பாசு அப்படின்ற காமெடியில வர மாதிரி தான். நான் இவ்வளவு தூரம் அறிவுறுத்தல்கள் சொல்லி முந்தைய சர்ச்சைகள் அவ்வளவு நடந்தும் அதுல இருந்து நீங்க எதுவுமே இன்னும் பாடம் கத்துக்கலையா அப்படின்னு மத்திய அரசையும் என்டிஏ அதாவது நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி அவங்கள பார்த்தும் நீதிமன்றம் காரி துப்பாத குறையா ஒரு கேள்வி கேட்டிருக்கு. எஸ், ஏன் அப்படின்னா சமீபத்துல நீட் எக்ஸாம் நடந்துச்சு, உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல மாணவர்கள்லாம் எல்லாருமே எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில நாட்கள்ல நீட் தேர்வு கேன்சல் அப்படின்ற செய்தி வருது. அப்ப இந்த மாணவர்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அதுக்கு ஏன்டா காரணம் என்னடான்னு கேட்டா, இல்ல எக்ஸாமுக்கு முன்னாடியே இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சு, அது இப்பதான் எங்களுக்கு தெரிய வந்தது, அதனால நீட் தேர்வை நாங்க கேன்சல் பண்றோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது. அப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மென்டாலிட்டி எடுத்துப்போமே. இப்போ காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் காமனா ஒரு எக்ஸாம் நடக்கும் இல்லையா, அப்பவே எழுதிட்டா கொஞ்சம் ஒரு கொஸ்டின் ஈஸியா இருக்கும். ஏதாவது மிஸ் ஆகி அரியர் போயிருச்சுன்னா அரியர் கொஸ்டின் பேப்பர்லாம் ரொம்ப டஃபா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஸ்டூடெண்ட் சைக்காலஜின்றது ஒன்று இருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது எக்ஸாம் நல்லபடியா எழுதிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய திங்கிங் வந்திருப்பாங்க. அப்பா எக்ஸாம் நல்லா எழுதிட்டோம், எனக்கு இவ்வளவு மார்க் வந்துடும், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எனக்கு அந்த காலேஜ் தான் கிடைச்சிடும் அப்படின்னு எவ்வளவு எதிர்பார்ப்புகள்ல இருந்திருப்பாங்க. பேக் டு அந்த கோர்ட்டுடைய என்கொயரி அந்த ப்ராசஸ்க்குள்ள போய் பார்ப்போம். அந்த கோர்ட்டோட இன்வெஸ்டிகேஷன்ல சில தகவல்கள் கிடைச்சிருக்காது. என்னன்னா, ஏதோ ஒரு வகையில இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிருக்கு. அப்படி லீக் ஆனது வந்து இந்த மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்துல இருக்கக்கூடிய சுபம் கர்ணாகர் அப்படிங்கிறவன் வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அதுல இந்த யார் இவன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவனே ஆயுர்வேதிக் மெடிசனை படிச்சு அதை கம்ப்ளீட் பண்ண முடியாம டிராப் அவுட் ஆனவன்ற ஒரு விஷயமும் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த விஷயங்களுக்கு முன்னாடி மகாராஷ்டிரா மாநிலத்துல தொழிற்சாலைகளுக்குன்னு சொல்லி அரசு சில இடங்கள் ஒதுக்குவாங்க. அப்படி ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல நிறைய பேர் வந்து இந்த நீட் தேர்வு பயிற்சி மையத்தை நடத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரியான இடங்கள்ல படிச்சவங்க நிறைய பேர் இவங்ககிட்ட இருந்து அந்த கொஸ்டின் பேப்பரை பல லட்சம் கொடுத்து வாங்கினதா ஒரு தகவல் இருக்கு. இப்போ பேக் டு ஜட்ஜு கிட்ட வருவோம். ஜட்ஜ் வந்து இதுக்கு முன்னாடி இவ்வளவு பல சர்ச்சைகள் நடந்திருக்கு, நாங்களே தலையிட்டு நிறைய சஜஷன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அவ்வளோ நடந்து அவ்வளோ சஜஷன்ஸ் கொடுத்தோம், அதுல இருந்து நீங்க என்ன பாடம் கத்துக்கலையா, அதுல இருந்து நீங்க எதுவுமே மாறலையா அப்படின்னு கேட்டு நீங்க அதை வந்து பாடம் கத்துக்காதது எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி இந்த டெஸ்ட்ல அதுவும் கிட்டத்தட்ட ஒரு நாட்டுல நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேர்வு இது, அது 20 லட்சம் பேருக்கு மேல எழுதக்கூடிய தேர்வு. இந்த மாதிரியான தேர்வுல இதே மாதிரியான குளறுபடிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா மக்கள் கிட்ட இதன் மீதான நம்பகத்தன்மை போயிடும். அதுவும் இல்லாம இது ஒரு போராட்டத்துக்கும் ஒரு சட்ட போராட்டத்துக்கும் வழிவகை செஞ்சிடும் அப்படிங்கிற எச்சரிக்கையையும் பதிவு செஞ்சுட்டு அடுத்த கட்டமா இப்போ இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, இனிமே ஃபியூச்சர்ல இது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறீங்க, பிளஸ் இந்த கொஸ்டின் பேப்பரோட சீக்கிரசி ஹேண்டில் பண்றதுல என்ன மாதிரியான மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசுக்கும் அதே மாதிரி என்டிஏவுக்கும் நீதிமன்றம் அறிவுறுத்தல் கொடுத்திருக்கு. இப்போ மக்கள் நீங்க தான் ஒரு விஷயத்த சொல்லணும். இப்போ நம்ம மாணவர்கள் வந்து டெஸ்ட் எழுத போகும்போது ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருந்தா கட் பண்றது, ஹேர்பின் இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு சொல்லி தாலி கயிறை கழட்டி வைக்க சொல்லி எவ்வளோ பாதுகாப்பு வழிமுறைகளை ஸ்ட்ராங்கா பண்றாங்க. அப்படி இருக்கிற சூழல்ல இப்போ இவங்க எக்ஸாம் நடத்துறவங்களே கோட்டை விட்டுருக்காங்க. இதுக்கு யார் என்ன தண்டனை கொடுக்கறது? ஃபைனலா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு இந்த வருஷத்துக்கு நீட் எக்ஸாம் இல்லை, எல்லாருக்கும் மார்க் பேசிஸ்லேயே சீட் அலோகேஷன் ஏன் கொண்டு வரக்கூடாது? இந்த மாதிரி எல்லாம் குளறுபடிகள் நடந்துகிட்டே இருக்குன்றதுனாலதான், அதுவும் நார்த் சைட்ல ரொம்ப அதிகமா நடக்குது, இதனால நம்ம தமிழக மாணவர்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுனாலதான் தமிழ்நாட்டுல இருந்து ரொம்ப வருஷமாவே நீட் தேர்வு ரத்து செய்ய கோரி கோரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சுத்தமா செவி சாய்க்காமலேயே அவங்களோட இஷ்டப்படி நடக்கணுன்ற மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இதை எல்லாமே ஒரு லெசனா எடுத்துக்கிட்டு, இல்லையா இந்த தப்புக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாவது இந்த வருஷம் குறைந்தபட்சம் நீட் தேர்வை கேன்சல் பண்ணிட்டு மார்க் பேசிஸ்ல சீட் அலோகேட் பண்ணா நல்லா இருக்கும். இது ஏன் மார்க் பேசிஸ் இதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணா இது ரொம்ப டீடைல்டா பேசும், இது ரொம்ப பெரிய டாபிக். இதை பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை நீங்களும் பார்க்கணும்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் உடனே பார்க்க முடியும். இந்த நீட் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகமும் இருக்கு, இல்ல நீங்க ஏதாவது கருத்து சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த வீடியோல நான் எந்த டாபிக் பத்தி பேசணுங்கிறதையும் நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.